ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சங்கீஸ் ஹாப்பி ஹோம். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய பெரிய பையன் பர்த்டே அன்றைக்கி எடுத்த vlog தான். அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா லேசான மழை சாரலோட மாடி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. செடியிலலாம் அழகழகாக பூ பூத்துருந்ததுங்க. அன்றைக்கி டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. என் பையனோட கேக் கட்டிங் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாங்க. இது என் முதல் பையனோட 8th பர்த்டே செலிப்ரேஷனுங்க. எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா நாங்கள் லீவுக்கு ஊருக்கு வந்துடுவோம். இங்கே வந்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வாட்டி சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம். இது அம்மா வீட்டில் தாங்க கேக் கட்டிங் பண்ணோம். ஏன்னா அங்கே தான் அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால அங்கே கேக் கட் பண்ணோம். அன்றைக்கி அவனுக்கு ஒரே குஷி தாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸோட கேக் கட்லாம் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணான். அது முடிச்சுட்டு அடுத்த நாளே நாங்கள் வந்துட்டு திருவண்ணாமலை கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா திடீர்னு தான் நாங்கள் பிளான் பண்ணி போனோம். கூட்டம்லாம் எதுவுமே இல்லைங்க. நாங்கள் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டோம். அதனால் வந்து 6 மணிக்கே தரிசனம்லாம் பார்த்தோம். அதனால் கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் வந்துருச்சு. அன்றைக்கி ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்ததுங்க. மனசுக்கே ரொம்ப நிறைவாக இருந்தது. தரிசனமும் நல்லா கிடச்சிது. பிளான் பண்ணி போனால் கூட இவ்வளோ நல்லா இருக்காதுங்க. திடீர்னு சடனாக கிளம்பி போனது தான் ரொம்ப நல்லா இருந்தது. பொறுமையாக நல்லா கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இவரும் நானும் மேரேஜ்க்கு அப்புறம் இதாங்க ஃபஸ்ட் டைம் திருவண்ணாமலை போகிறது. அவருக்கு கிரிவலம் போகணுன்னு ரொம்ப ஆசைங்க. நான் ஒரு வாட்டி கிரிவலம் போயிருக்கேன், அவர் போனதில்லை. அப்புறம் பார்த்தா அங்கே வெயிலும் டைம் ஆக ஆக ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. கூட்டமும் அங்கே வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால. அப்புறம் குழந்தைங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கிரிவலம் போகலைங்க. கோயிலுக்கு மட்டும் போய் சாமி கும்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டோம். இது கோயிலேருந்து வந்த அன்றைக்கி ஈவினிங் மாடியில் மருதாணி நிறையா இருந்ததுங்க. அதை பறிச்சுட்டு வந்துட்டு அரைச்சி வைக்கலான்ட்டு வச்சோம். ரொம்ப நல்லா செவந்து வந்திருந்தது. என்ன தான் நம்ம கோணு அது இதுன்னு வச்சோன்னாலும் நம்மளோட அரைச்சி வைக்கிற அந்த மருதாணியே ஒரு தனி அழகு தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க வந்து ரொம்ப நாளாக இந்த கோழி குஞ்சு, கலர் கோழி குஞ்சு வேணும்னு சொல்லி ஒரு 1 இயராகவே கேட்டுட்ருந்தாங்க. இந்த ஃபோன்லலாம் பார்த்துருப்பாங்களாட்ருக்கு. அதை பார்த்துட்டு கலர் கோழி குஞ்சு வேணும் வேணும்னு கேட்டே இருந்தாங்க. அவங்க பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு இங்கே ஊருக்கு வந்ததும் நிறையா பக்கம் தேடி பார்த்தேங்க, எங்கேயுமே கிடைக்கல. இந்த கலர் கோழி குஞ்சு நாங்கள் சின்ன வயசில் இந்த ஸ்கூல்கிட்ட எல்லாம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க அட்டைப்பெட்டியில். அடிக்கடி பார்த்துருக்கோம். இப்போல்லாம் இதெல்லாம் பார்க்கவே முடியறது இல்லைங்க. அப்புறம் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தேடி பார்த்தோம். நாங்கள் இருக்க லொக்கேஷன்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போகணுங்க. அந்த சைடு தான் வந்து இது கிடச்சிது. அப்புறம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு 6 கோழி வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த கலர் கோழி குஞ்சு பார்த்ததும் ஒரே எக்ஸைட்மெண்ட்டுங்க. அதுக்கு தண்ணி வைக்கிறது, சாப்பிட்றதுக்கு அது இது போடுறதுன்னு ரொம்ப என்கேஜாக இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணி விட்டுட்டானுங்கங்க. நானும் அவரும் அப்புறம் பர்சனல் ஒர்க்காக வெளியே போயிருந்தோங்க. போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கோழி குஞ்செல்லாம் வந்து ரொம்ப டேர்ட்டியாக இருக்குது அப்படின்னு தண்ணி ஃபுல்லாக மோந்து மோந்து கோழி மேலே ஊற்றி வச்சுருக்கானுங்க. பார்த்திங்கன்னா அதுக்கு ரெக்கையே தெரியலங்க. அப்படியே ஃபுல்லாக உடம்போட ஒட்டி எலும்பெல்லாம் தெரியுது, ஸ்கின்னெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி விட்டு கை காலெல்லாம் மேலே போய் அப்படியே ரொம்ப இதாக படுத்துட்டு நடுங்கிட்டு இருந்ததுங்க எல்லா கோழி குஞ்சும். பார்த்து எங்களுக்கு மனசே இல்லை. வாங்கிட்டு வந்த அன்றைக்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி விட்டானுங்க. அப்புறம் அதை நல்லா தொடச்சி நல்லா வார்ம் பண்ணி லைட்டெல்லாம் போட்டு விட்டு கொஞ்சம் வார்மாக வச்சுருந்ததுனால காலையில் அது பொழைச்சதுங்க. காலையில் அது ஆக்டிவாக விளையாடுறத பார்த்து தான் மனசே ரிலாக்ஸ் ஆச்சு. இப்போ நல்லா இருக்குங்க.
இவர் தாங்க அந்த சம்பவம் பண்ணவர். இவர் ஃபஸ்ட் டைம் உப்பு மிளகா போட்ட மாங்காய் சாப்பிட்றாரு. இவரோட ரியாக்ஷன் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.